உண்மையிலேயே அவர் அந்த அந்த இனத்துக்காக போராடி இருக்கார். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் சொல்கிற கருத்து மாதிரி ஒரு சமூகத்துக்காரர் பார்க்க வேண்டிய படம் இல்லை. எல்லாருமே அவர் பிற சமூகத்துக்கு என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறதெல்லாம் நல்லா விரிவாக காட்டியிருக்கிறாங்க. பொதுவான ஒரு கருத்து படம் தான். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் கிளைமேக்ஸில் வந்து நல்லா சொல்கிறாரு. அது வேணால் ஏற்றுக்கூடிய சமாளம். நல்லா கருத்து, நல்லா தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்ததோ தெளிவாக எடுத்து சொல்லிக்கிறாங்க. படம் தரமாக வந்துருக்குதுங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் சொல்கிற கருத்து மாதிரி ஒரு சமூகத்துக்காரர் பார்க்க வேண்டிய படம் இல்லை. எல்லாருமே அவர் பிற சமூகத்துக்கு என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறதெல்லாம் நல்லா விரிவாக காட்டியிருக்கிறாங்க. அவர் உண்மையிலே எப்படி இருந்துக்கிட்டாருங்கிறத வந்து க்ளீனாக காட்டியிருக்கிறாங்க. அவர் இயக்குனர் அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஃபைட்லாம் நல்லா அட்டகாசமாக செஞ்சுருக்குது. பாட்டும் சிறப்பாக இருக்குது. படம் வந்து நல்ல லேக் இல்லாத நல்லா அருமையாக போகுது. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்தா தான் பிறரும் பார்த்தா தான் என்னங்கிறது வந்து கருத்து சொல்ல முடியும். இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லோரும் அவர் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்குடா அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாரு. பரவாயில்ல, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சீன் வருது ஆரம்பத்துலையா, குளத்தில் ஆடு மாடு தண்ணி குடிக்கலாம், 6 அறிவு படித்த மனுஷன் தண்ணி குடிக்கக்கூடாதாங்கிறதெல்லாம் ஒரு டச்சிங்கான இதாக இருக்குது. அது என்னங்கிறத வந்து படம் வந்து எல்லோரும் பார்க்கணும். எல்லோரும் பார்த்தா தான் ரசிக்க முடியாதுங்கிறத இன்னும் போக போக தான் நல்லா தெரிஞ்சு. இல்லை, இது வந்து அவர் என்ன செஞ்சார் ஏது எப்படி ஏது அப்படிங்கிறது மட்டும் அவர் கரெக்டாக அந்த உள்ளபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக எடுத்துருக்கிறாங்க. வேறையெல்லாம் வந்து இப்போ அவர் சார்ந்த சமூகத்துக்கு அவர் ஒருபடி இதாக இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் பிற சமூகத்துக்கு என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக வந்து படமாக எடுத்துருக்கிறாங்க. ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் கிளைமேக்ஸில் வந்து நல்லா சொல்கிறாரு. அது வேணால் ஏற்றுக்கூடிய சமாச்சாரம். நல்லா இருக்குண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற பொசிஷனில் வந்தேன். ஆனால் படம் சூப்பராக போகுதுண்ணா, அருமையாக இருக்குது. ஆமாம் ஆமாம், அவர் கார் வலிக்காரருங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே அவர் அந்த அந்த இனத்துக்காக போராடி இருக்கார். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுங்க. இது வந்து பொதுவான ஒரு கருத்து படம் தான். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குங்க சார். நல்லா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அருமையாக இருக்குது. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி படம் வந்து யதார்த்தமாக வந்தது தான். சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக பாடுறது படம் தான். நல்லா சண்டை பைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா நடிச்சுக்கிறார், சூப்பராக இருக்குது. எல்லா சாதியும் பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்குது. படம்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா போகுது. ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், சுறுசுறுப்பாக. படம் நல்லா இருக்குண்ணா. காட்டுக்கட்டி சார் குரு சாரோட கதையை சொல்லியிருக்காங்க. ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காரு? அருமையாக இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள் வந்து இவங்கெல்லாம் பாகுபாடு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒரே இதாக கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. காடுவெட்டி குரு ஐயாவோட இது வந்து நல்லா இருக்கு. அதே எல்லா ஜாதியும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாண்ணா. எல்லாமே கலந்து யாருக்கும் வந்து இது அது அப்படின்னு சொல்ல பிரிக்காமல் தாழ்த்தப்பட்டவங்க இவங்கன்னு சொல்லாமல் பொதுவாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்லா கருத்து, நல்லா தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்ததோ தெளிவாக எடுத்து சொல்லிக்கிறாங்க. அருமையாக இருக்குது. உண்மை சம்பவத்தை போடுறாங்க. நல்லா இருக்குது. ஒரு ஜாதி மட்டும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது தனிப்பட்ட ஜாதி படம்லாம் கிடையாது, நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா காடுவெட்டி சார் குரு சாரோட கதையை சொல்லியிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஜாதி பற்றி எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம் சார், எல்லாமே பார்க்கலாம். அந்த கதாபாத்திரம் அதே மாதிரி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எப்படி நடிச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. அந்த காடுவெட்டி சார் கேரக்டர் நடிச்சு எப்படி எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குங்க. பிடிச்ச சீன் ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் சார். இருக்குதுங்க. நல்லா இருக்குது. ஃபைட்டு கீட்டு பாட்டு நல்லா இருக்குது. அந்த காடுவெட்டி சார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ஃபைட்லாம் அருமையாக இருக்குது.
ஒரு படம் ஜாதி அருமையாக இருக்குது, அருமையாக வர சொன்னால் அருமையாக பார்க்கலாம். ஒரு ஜாதி மட்டும் காட்டினோன்னா எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். ம். ஃபைட் சீன் அப்படின்னா ஃபைட்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குதாண்ணா. ம் சரிங்கண்ணா. ஆலிவுட் சார் கதை எடுத்திருக்காங்க. அவர் ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் நல்லா எதார்த்தமான நடிப்பு எல்லாம் பார்க்கலாங்க. ஒரு ஜாதி மட்டும் பார்க்கலாம்னா எல்லா ஜாதியும் பார்க்கலாம். இல்லை எல்லா ஜாதியும் பார்க்கலாம். விடுதலை பாருங்க. ஐயா படம் எப்படி இருக்கு? எதுக்கு படம் எப்படி இருக்கு? படம் படமா அடுத்ததான் பார்த்து படிச்சுக்கு குரு சார் கேரக்டர் நடிச்சிருக்கிற எப்படி பண்ணியிருக்காரு? அருமையாக பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஜாதி மட்டும் பார்க்கணும்னா எல்லாருமே எல்லாருமே பார்க்கலாம். சார் படம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஜாதி மட்டும் பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் போட்டு ஒற்றுமையாக சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை நல்லா இருக்கு. குரு சார் கேரக்டர் நடிச்சு எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு.